ஹலோ கைஸ். உங்களுக்கு இந்த ஃபோட்டோல இருக்க 3 பேரையும் தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு எலான் மஸ்க், டெஸ்லாவோட ஓனர். 2வது இருக்கிறவரு ஜெஃப் பேசாஸ், அமேசானோட ஓனர். 3வது இருக்கிறவரு மார்க் ஜுக்கர்பர்க், மீட்டா அதாவது ஃபேஸ்புக்கோட ஓனர். இப்போ எலான் மஸ்கோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,000 கோடி யூஎஸ் டாலர். அதுவே ஜெஃப் பேசாஸோடது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி யூஎஸ் டாலர். மார்க் ஜுக்கர்பர்க்கோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 கோடி யூஎஸ் டாலர்ஸ். இப்போ இவங்களுக்கெல்லாம் கடன் இருக்காது. ஏன்னா உங்ககிட்ட கோடிக்கணக்குல சொத்து இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா எலான் மஸ்கோட கடன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1250 கோடி. ஜெஃப் பேசஸோடது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 730 கோடி. அதுவே மார்க் ஜுக்கர்பர்க்கோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 523 கோடி. இங்க ஆயிரக்கணக்கில் 10,000 கணக்கில் கோடிகள் வச்சிருந்தாலும் ஏன் லோன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க? இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரியணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லும் பாருங்க. வெல்கம் டு பர்சனல் ஃபினான்ஸ், த வே டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஷேர் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இந்த சொசைட்டியாக இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, கடன் மட்டும் வாங்கிடாத. கடன் வாங்கி கடன்கிற பொருளில் மாட்டிக்காத. அப்படி இருக்கும்போது கோடீஸ்வரர்கள் ஏன் கோடிக்கணக்கில் இன்னும் லோன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க? கடன், அதாவது லோன் பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா குட் டெட், இன்னொன்று வந்து பேட் டெட். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பேட் டெப்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு பொருள் நமக்கு வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தரலனாலோ, இப்போ நம்ம வாங்கின பொருள் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அதோட மதிப்பு குறைஞ்சாலோ, அதை நம்ம பேட் டெப்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பைக், கார், மொபைல் ஃபோன் இதை வந்து லோனில் எடுக்கிறது. இப்போ பேட் டெப்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் 3 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு பைக்கை 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் லோனில் எடுத்துருந்தீங்கன்னா, 3 வருஷத்தில் நீங்கள் வந்து 3,48,485 ரூபாய் பே பண்ணியிருப்பீங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அந்த பைக்கை ரீசேல் பண்ணீங்கன்னா, உங்களால 1,80,000 தான் சேல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு லாஸ் தான் ஏற்படும். இப்போ டோட்டல் லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1,98,485. இப்போ குட் டெப்ட்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம லோன்ல எடுத்த பொருள் நமக்கு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ, அதாவது பண வரவு தந்தாலோ, இல்லைன்னா வாங்கின பொருளோட மதிப்பு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அது ஏறினாலோ, அதை வந்து நம்ம குட் டெப்ட்னு சொல்லுவோம். இப்போ குட் டெப்ட்டோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட், பிஸ்னஸ், பாண்ட்ஸ் இதை வந்து லோனில் எடுக்கிறது. நாங்கள் லோன் எடுத்து இந்த மாதிரி ரியல் எஸ்டேட், பிஸ்னஸ், பாண்ட்ஸ் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ணலை. நீங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இப்போ ஒரு சினாரியோட பார்ப்போம். இவர் பேர் தான் சோமு. இவர் ஒரு அப்பார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 வீடு இருக்குது. அதோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். பட் சோமு கிட்ட இருக்கிறது வெறும் 20 லட்ச ரூபாய் தான். அவர் என்ன பண்றாருன்னா, பேலன்ஸ் இருக்கிற 80 லட்ச ரூபாய பேங்க்ல லோன் எடுக்கிறாரு. அதாவது 25 வருஷத்துக்கு 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல. சோமு பேங்க்குக்கு மாசம் இஎம்ஐயா 67,137 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்குது. பட் சோமு புத்திசாலித்தனமா என்ன பண்ணாருன்னா, அந்த அபார்ட்மெண்ட் வந்து ஹை டிமாண்ட் ஏரியால இருக்கிறனால அந்த 10 வீட்டையும் 8,000 ரூபாய் பெர் ஹவுஸுக்கு வந்து ரெண்ட் விட்டுட்டாரு. இப்ப அவருக்கு வந்து மாசம் 80,000 ரூபாய் இன்கமா வந்துட்டு இருக்குது. அவருக்கு பேங்க் இஎம்ஐ எல்லாம் போக 2லேருந்து மட்டும் வரக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 12,863 ரூபாய். இப்போ 1 கோடி ரூபாய்க்கு வாங்கின அபார்ட்மெண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் 3 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ சோமுவோட மொத்த ப்ராஃபிட்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 25 வருஷமா அவருக்கு ரெண்ட்லேருந்து வந்த ப்ராஃபிட் பிளஸ் அப்ரிசியேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி மைனஸ் இன்வெஸ்டட் அமௌண்ட், அதாவது லோன் அப்போ அவர் பே பண்ண 20 லட்ச ரூபாய். ஸோ 38,58,900 பிளஸ் 3 கோடி மைனஸ் 20 லட்சம். இப்போ இவரோட மொத்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3 கோடியே 18,58,900 ரூபாய். வெறும் 20 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட் earn பண்ணியிருக்காரு. இப்படிதான் பணக்காரங்க லோன், அதாவது டெப்ட்டை யூஸ் பண்ணி மேலும் பணக்காரங்கள் ஆயிட்டே இருக்காங்க, மேலும் பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க.